அனைவருக்கும் வணக்கம். குழந்தைகளே, ஒரு குட்டி கதை. புரோகிதர்களுக்கு சூடு அப்படின்னு ஒரு கதை. இது கிருஷ்ணதேவராயர் அரண்மனையில ஒரு நிகழ்ச்சி. அதாவது அவருடைய தாய் இறந்து பட்டாங்க இல்லையா, அதுக்கு செர்மனி பண்ணுவாங்க இல்லையா. தாயார் மரண காலத்துல சாகறதுக்கு முன்னாடி ஏதாவது சொல்லிட்டு போனா என் விருப்பம் இதை நிறைவேற்றுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அதனால அவருடைய திதி வரும்போது அதை செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாம்பழத்தை அவங்க ரொம்ப ஆசைப்பட்டாங்க. இறக்கும் தருவாயில் எனக்கு ஒரு மாம்பழம் வேணும்னு. நான் அதை கொடுக்க முடியல, ஏன்னா அப்போ மாம்பழ சீசன் இல்லை, அதனால மாம்பழம் கிடைக்கல, தரல. அதனால அவங்க அப்புறம் இறந்துட்டாங்க. அவங்களுடைய விருப்பத்தை நான் அவங்க இறந்த இந்த நாள்ல நிறைவேற்றணும். அதனால என்ன செய்யலான்னு புரோகிதர்கிட்ட கேட்டோடனே அவர் சொன்னாரு, புரோகிதருக்கு உள்ளுக்குள்ள பொருளாசை அதிகமா இருந்ததுனால சொன்னாரு, தங்கத்தினால 108 மாம்பழம் தயார் பண்ணி புரோகிதர்களுக்கு எல்லாம் அந்தணர்களுக்கு கொடுத்தீங்கன்னா சரியாயிடும். உடனே இதை கேட்ட தென்னாலிராமனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. எப்படி பொருள் வாங்குறதுக்கு இவங்க இந்த மாதிரி எல்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா வீட்டுல எல்லாம் முடிஞ்ச அப்புறமா என்னுடைய தாய்க்கும் தவசம் நடக்குது, நாளைக்கு வாங்கன்னு சொல்லிட்டாரு. இவங்க எல்லாம் போனாங்க. போன உடனே அவர் சொன்னாரு, என்னுடைய தாயாருடைய கடைசி ஆசை, அவங்களுக்கு கடைசி நேரத்தில் வலிப்பும் இழுப்பும் வந்தது. அந்த கரண்டியை பழுக்க காய்ச்சிட்டு என்னுடைய காலில் சூடு இழுங்க, சரியாயிடும்னு சொன்னாங்க. அதுக்குள்ள அவங்க ஆவி பிரிஞ்சிட்டுச்சு. அதனால இப்ப அவங்க ஆசைப்பட்டதை கொடுக்க போறேன்னு எல்லா புரோகிதர்களையும் வரிசையா நில்லுங்கன்னு சொல்லி கம்பியை காய்ச்சி முதுகுல சூட போட்டார். எல்லாரும் ஐயோப்பான்னு அலறினாங்க. இத ராஜா கிட்ட போய் சொன்னாங்க, தென்னாலிராமன் பண்ணது நியாயமா ராஜா? எங்களை கூட்டின்னு போய் இந்த மாதிரி முதுகுல சூடு போட்டாரு. அலறி எடுத்துக்கொண்டு கத்தின உடனே ராஜா தென்னாலிராமன் சொன்னாரு, நீங்க சொன்னதுக்கு இவங்க என்ன சொன்னாங்க? தங்க மாம்பழம் செஞ்சு வாங்கிட்டு போனாங்க இல்லையா, எவ்வளவு பொருளுக்கு பேராசைப்பட்டாங்க. நானும் ஏதோ பொருள் கொடுக்க போறேன்னு தான் வந்தாங்க. கடைசியில இது கிடைச்ச உடனே புலம்புறாங்க அப்படின்னா ராஜாக்கு தாங்க முடியாத சிரிப்பு வந்துதான். மனுஷனுக்கு பேராசை பெருநஷ்டங்கிறது இதுதாங்க. இந்த கதையிலேருந்து குழந்தைகளை என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? பேராசை பெருநஷ்டம்.